வணக்கம், வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காய போண்டா செய்கிறதுக்கு தேவையான மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம இப்போ 5 வெங்காயத்தை, மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாவை நடுவில் இருக்க விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கோம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம சாப் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா நீட்டாக சின்ன சின்ன பீசஸாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு பீஸாக வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வெங்காய போண்டா வெங்காய பஜ்ஜியாக மாறிடும். அது கூட நம்ம இப்போ சாப் பண்ணியிருக்க க்ரீன் சில்லியை வந்து போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சியவும் சேர்த்துடுறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுறோம். மசாலா நல்லா எல்லா வெங்காயத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கோம். லைட்டாக சூடாக இருக்க எண்ணெயை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் சேர்க்குறோம். எண்ணெய் டைரெக்டாக கை வச்சிடாதீங்க, கை சுட்டுறோம். கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா எல்லா வெங்காயத்துலையும் படுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு 1 கப் போடுறோம். அது கூட 1/2 கப்பு அரிசி மாவு சேர்க்குறோம். அரிசி மாவும் கடலை மாவும் 1க்கு பாதியாக சேர்க்குறோம். இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இப்படி உதிரியாக வரணும். தண்ணி முதல்ல ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லா மாவும் வந்துட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து வெங்காயத்தில் ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றோம். இப்போ வந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். லைட்டாக வந்துட்டு கையில் ஊற்றி இப்படி நல்லா தெளித்து விடுங்க. மொத்தமாக கொட்டிடாதீங்க.
தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்கணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு இது பிசையும் போது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு நிறுத்திக்கலாம். அவ்வளோ தண்ணி போதும். இதை விட நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப குலைவாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நான் கையில் எடுத்து இப்படி நல்லா கட்டியாக நிற்கும். அதே சமயத்தில் இப்படி இழுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு கை வந்துட்டு இதுவாகணும். ரப்பர் மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறோம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பிசையணும். பேக்கிங் சோடா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம சேர்த்துருக்க தண்ணியோடு சேரும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி போண்டா வந்து ஆக்கும். ஸோ நம்ம பேக்கிங் சோடா சேர்த்த உடனே வந்துட்டு எண்ணெயில் போட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாச்சும் அது வந்துட்டு வெயிட் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியோடு சேர்ந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளஃபி ஃபீலிங் வந்துட்டு தரும் போண்டாவில். இப்போ இந்த போண்டா மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா ஊறியாச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கிட்டு போண்டா மாவை எடுத்து லைட்டாக உருண்டை பிடிச்சி அதை எண்ணெயில் வந்து அப்படி போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி போண்டா செய்யும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் காயறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு, பஜ்ஜி போண்டாவெல்லாம் வந்து எண்ணெயில் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வெளிப்பக்கம் நல்லா கரியிரும், உள்ளே வந்துட்டு வேகாமல் மாவாகவே இருக்கும். நல்லா வந்துட்டு வேகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்காக, ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு போண்டாவை லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, மாவு பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலருக்கு வரும்போது நம்ம வந்து திருப்பி விடணும்.
நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் மாதிரி கிறிஸ்பி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துடுறோம். போண்டா இப்போ ஆற வச்சிடலாம். நம்ம நல்லா லைட் கோல்டன் கலரில் இருக்கும்போது நம்ம திருப்பிடுறோம். ஸோ இந்த கலர்லேருந்து போண்டா இந்த கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். வெங்காய போண்டா பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60% வெறும் கடலை மாவு தான் இருக்கிறது, மீதம் தான் வெங்காயம். ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற பஜ்ஜி மாதிரி ஈஸியாக எடுத்துட முடியாது, உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா வந்துட்டு நமக்கு தேவையான கலருக்கு மாறியாச்சு. இது கலருன்றதோட இந்த நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு வந்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி மேல் பக்கம் நம்ம இப்படி கரண்டி வச்சு தொடங்கும்போது நல்லா கிறிஸ்பி ஆகிரும். பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு பார்க்கலாம். கேசரி பவுடர் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் நல்லா அந்த முருன்ட்டு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ போண்டா ஆறட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
சுவையான வெங்காய போண்டா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செய்ய தேவையான பொருட்களோட லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம்.